பயங்கரமான ஆள். விஜய் சாதாரணமான இல்லை. இன்னைக்கு கூட வந்து என்ன சொல்கிறான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்றான். என்ன இழந்த நீ? தனி விமானத்தில் தான் பறக்கிறேன். இருக்கா இல்லையா? 500 கோடி கிட்ட சொத்துல உல்லாசமாக வந்து வாழ்கிறேன். நடிகை திரிஷா, நடிகை அது இதுன்னு சொல்லி வாழ்கிறேன். இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களாக வந்து நம்ம பிரிட்ஜு கீழே தலை வச்சுட்டு நம்ம ஏழை மக்கள் கூட தூங்குற மாரி அவன் சொல்கிறான் பாருங்க. நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். எல்லாம் டாவு திமுக மாதிரி அவனும் கற்றுக்கிட்டான். ஏன்னா இவங்களும் பொய் பேசி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி போய் நிறைய பேசினா ஆட்சிக்கு வரலாம். என்னதான் வந்து விஜய் வந்து என்ன பண்ணாலுமே விஜயால ஆட்சியே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு பக்கம். இல்லை விஜய்க்கு வந்து ஒரு 8-10% வாக்கு வாங்குவோம்மா, வாக்கு வாங்க மாட்டான்னு சொல்லல. ஆனால் ஆட்சியை பிரித்து முதல்வர் ஆகுற இந்த கனவு அந்த 8-10% வந்து திமுக உடையதா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10% வந்து முக்கால்வாசி ஓட்டு